வெல்கம் டு சமையல் பற்றை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூதுவளை ரசம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு தூதுவளை எடுத்துருக்குறேங்க. இது 2 பக்கமும் நல்லா முள் இருக்குங்க. நல்லா சிசர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதை குச்சியெல்லாம் எடுத்துட்டு தலையை மட்டும் எடுத்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுக்கு ரசம் வைக்கிறதுக்கு மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், கருவேப்பிலை, தூதுவளை இலைகள், ஒரு கட்டி பூண்டு சேர்த்துக்கோங்க உளிச்சிட்டு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் நெய் விட்டு தாளிச்சிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும், சூட்டையும் உங்களுக்கு தணிக்குங்க. கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொரியட்டும். இது சூப் மாதிரியும் சூடாக இருக்கும்போது குடிக்கலாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தழை, ஒரே ஒரு வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைக்கும்போது போடல, மிளகை நிறையா போடுறதுனால வரமிளகா கிள்ளி சேர்த்துக்குங்க. நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி விட்டுக்குங்க. இதில் நம்ம அரைச்ச விழுதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. தக்காளி போட்டாலும் இதுக்கு நல்லா இருக்குங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. சளி இருமலுக்கெலாம் ரொம்ப நல்லதுங்க. சளி பிடிச்சிருந்தா டெய்லி ஒரு 4 நாள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா சளி இருக்கிற இடமே தெரியாதுங்க. குழந்தைங்க முதல்ல வயசானவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், நல்லா சாரோட கொதிச்சு வரட்டுங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக அதை ஒரு முறை செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.